ஹாய் ஹலோ வெல்கம் டு கோ சிஸ்டர் டுவெண்ட்டி லைஃப் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான சோயா சங்க்ஸ் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அதாவது மீல் மேக்கர்னு சொல்லுவாங்கள்ல, அதில் பிரியாணி நம்ம பார்க்க போகிறோம். அதை வந்துட்டு சிம்பிளாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு சோயா சங்க்ஸை நல்ல ஒரு ஹாட் வாட்டரில் போட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு வந்துட்டு ஒரு தனியாக ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கிறலாம். போட்டு வச்சுருந்த மீல் மேக்கர் மேலே நான் 2 ஸ்பூன் தயிரை வந்துட்டு சேர்த்துக்கிறலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, இது ரெண்டையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறலாம். நல்லா எல்லா சோயா சங்க்ஸோட கோட்டார் அளவுக்கு கையில் கலந்து விட்டுக்கிறலாம். இந்த அளவு கலந்து வச்சுக்கிறணும். இப்போது நான் இந்த பிரியாணிக்கு நாங்கள் வந்துட்டு பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கோம். இந்த உலக்கில் ஒரு 6 உலக்கு எடுத்திருக்கோம். இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவுனதுக்கப்புறம் அரிசி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் ஒரு 1/2 மணி நேரம். இப்போ ஒரு ஜாரில் 3 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை, புதினா போட்டு 4 தக்காளி இது கூட சேர்த்துக்கிறலாம். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. இப்போ ஒரு வட்டகையில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறோம். அது கூட வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பிரியாணி ஜாமான்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போட்டு பெரிய வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுதான் இது கூட சேர்த்து நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுக்கிறலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறலாம். பச்சை வாடை போகணும். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த 2 தக்காளியை இது கூட சேர்த்து இந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கிறலாம். இப்போது ஏற்கனவே நம்ம ஊற வச்சுருந்த இந்த மீல் மேக்கரை நம்ம இது கூட சேர்த்து ஆட் பண்ணி இதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த புதினா தலை, மல்லித்தலை இருந்தது இல்லையா, தக்காளிலாம் போட்டு அதையும் இது கூட சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கிறலாம். இப்போ மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சு வந்திருக்குது. இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது. இந்த சமயத்தில் நம்ம தேவையான அளவு தண்ணி, அதாவது 6 உலக்கு தண்ணி அரிசி போட்டிருக்கோம். அதுக்கு 12 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வச்சு கொதிக்க விட்டுறலாம். கொதி வந்துருச்சு. கொதி வந்ததுக்கப்புறம் ஊற வச்சுருந்த அரிசியை இது கூட சேர்த்து விட்டுக்கலாம். பாஸ்மதி அரிசிங்கிறதுனால ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம். பையாக வந்துட்டு கிளறி விடணும். இப்போ இந்த அளவுக்கு உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். பத்தாமல் இருக்குது. நாங்கள் உப்பு சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக லைட்டாக கிளறி விட்டுட்டு லெமன் வந்துட்டு ஒரு லெமன் நாங்கள் பிழிஞ்சு விட்டுக்கிறோம். மெதுவாக கிளறி விடுங்க, இல்லைன்னா உடஞ்சி போயிடும். இந்த அளவுக்கு அரிசி மேலே தெரிகிற அளவுக்கு வந்திருக்கணும். அரை பதத்தில் வெந்திருக்கும். இப்போது இந்த சமயத்தில் வந்துட்டு நம்ம மூடி போட்டு 10 நிமிஷம் தம்மில் வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா ரெடி ஆகிடுச்சு சோயா சங்க்ஸ் பிரியாணி. இப்போது இதை கரண்டியோட பின்பக்கமாக வச்சு ஒரு சைடில் இருந்து கிளறி விட ஆரம்பிக்கணும். இல்லைன்னா குழஞ்சி போயிடும். இந்த மாதிரி தான் கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டாச்சு. நல்லா பாருங்கள், உதிரியாக வந்திருக்கு பார்த்தீங்களா? அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் மீல் மேக்கர் பிரியாணி. இப்போ சர்வ் பண்ணிடலாம். இப்போ ஒரு பிளேட்டில் வச்சு மீல் மேக்கர் பிரியாணியை சர்வ் பண்ணியாச்சு. அதுக்கு கூட சைடிஷாக ஆனியன் பச்சடி செம்ம காம்பினேஷனாக இருக்குங்க. சூப்பரான டேஸ்ட்டில் மீல் மேக்கர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், சீப்பாகவும் இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching. Bye.